ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன் அப்படின்னா, நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. பரவாயில்ல, பார்க்குறதே பெரிய விஷயம் தானே, அதுக்கே நான் நன்றி சொல்லணும். நான் செய்கிற இந்த கேட்ரிங் என்னோட திருப்திக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். வருமானங்கிறத தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா, சீமந்தத்துக்கு 9ஆம் மாதத்துக்கு கலந்த சாத ஆர்டர். நைட்டே நான் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இந்த கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். நானும் ஷியாமும் தான் சேர்ந்து இதை பண்ணோம். வெங்காயம் நறுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பூண்டு கிட்டத்தட்ட பூண்டு ஒரு 150 கிராம், 1/4 கிலோ கிட்டத்தட்ட நான் நறுக்கி வச்சுட்டேன். நான் பண்ணும்போது நைட்டு 12 ஆகிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கினோம். ஏன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு டெலிவரி பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், மாங்காய் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சாதம், பாயசம், இதெல்லாம் தான். சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கிறதுனால கேஜ் கணக்கில் கேட்டிருந்தாங்க. குக்குடு இல்லை, ராவா கேஜ் கணக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ ரைஸ் வடிக்க வேண்டி இருந்தது. ரைஸை வடிச்சிட்டு ஒரு பெரிய வேஷ்டியை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி ஆற வச்சு அதுக்கு அளவுக்கு தூக்கு எடுத்து அந்த தூக்கில் எடுத்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாயசத்துக்கு பாதாம், முந்திரி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஊறுகாய் மிளகா கேட்டிருந்தாங்க. பசங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இதை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க காலையில் கூட எழுந்து என் கூடயே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருவேப்பிலை சாதத்துக்கு நான் கருவேப்பிலையை முதல்ல ஒரு ஈடு வதக்கி வச்சுட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பாத்திரம்லாம் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குக்கர் ஒன்று வாங்கணும், இரும்பு கடாய் ஒன்று வாங்கணும். ஏன் குக்கர் வாங்கணுன்னா, சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம். குக்கரில் முதல்ல சாதத்தை குழைய வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் காய் தாளிக்கிற மாதிரி தாளித்து சாதத்தை கொட்டலாம். சில பேர் பருப்பு தனியாக வேக வச்சுப்பாங்க, சாதம் தனியாக வேக வச்சுட்டு சாம்பார் மாதிரி வச்சும் போடுவாங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பார்த்தீங்களா, பருப்பையும் சாதத்தையும் நல்லா கலந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஈடு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாங்காய் மட்டும் நல்லா கொஞ்சம் பழுத்து இருந்தது, ஆனால் புளிப்பு, அதனால் ஒன்று தான் வச்சுருந்தேன். அரிசியை நல்லா வடித்தது 2வது ஈடு வடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஒரு 4 கிலோ அட் ஏ டைம் வடிக்கிற குண்டான் தான் இருக்குது. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு செய்ய வேண்டியிருந்தது. 8 கிலோ இந்த மாதிரி உதிரி ரைஸும், 2 கிலோ சாம்பார் சாதமும். பாருங்கள், இந்த அன்னக்கூடையில் கொட்டி வடிக்க வச்சுட்டு அதே வேஷ்டியில் நல்லா ஆற வச்சாச்சு. இவங்க தான் அந்த வடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. என்னால் கொஞ்சம் வெயிட் தூக்க முடியல. ஸோ இவங்க தான் தூக்கி இது எல்லாத்தையுமே ஆற வச்சு சாதம் டிபார்ட்மெண்ட்டை சாதம் நான் வடிக்க போது இவரை கூப்பிட்டுக்கிட்டேன், கொஞ்சம் வடிக்க விட்டாங்க. நான் சாதம் வடித்து நிமித்தும் போது பார்த்திங்கன்னா காலையில் மணி ஒரு 5 இருக்கும். ஸோ நான் 3:30 மணிக்கே சாதத்தை வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது ஸ்டவ் ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, இன்னொரு ஸ்டவ்வும் ஒன்று நமக்கு வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கரண்டி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பெரிய நீட்டு இரும்பு துடுப்பு மாதிரி ஒரு கரண்டி வாங்கணும். இந்த கேட்ரிங்க்கு உண்டான சமையல் பாத்திரம்லாம் நம்ம ஒரு தெரிஞ்ச ஆளை கூட்டிகிட்டு போய் தான் வாங்கணும். தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் துருவணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சாதத்துக்கு நம்ம மிக்சியில் அரைக்கக்கூடாது. தேங்காவை நல்ல பூ மாதிரி துருவிக்கணும். ராத்திரியே வெங்காயத்தை நறுக்கி வச்சதுனால, கவரில் போட்டதுனால கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை, தோல் உரித்த வெங்காயத்தை தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோடு நம்ம நிப்பாட்டிக்க முடியாது, பெரிய வெங்காயமும் நம்ம போடணும். இதெல்லாம் போட்டு தான் நம்ம சாம்பார் சாதம் செய்யணும். பாருங்கள், மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, கொஞ்சம் லைட்டாக பழுத்தும் இருந்தது. ஸோ மாங்காவை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் அந்த பெரிய டபராவை நம்ம வச்சோன்னா உடனே ஹீட் ஆகிடுது. ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் அடுப்பையே மூட்டணும். அப்புறம் பூண்டு தோல் உரித்தது அதையும் எடுத்து வச்சுட்டாச்சு. கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய், கேரட்டு, சவு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் சாதம். உருளைக்கிழங்கும் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸில் அதையும் நறுக்கி நான் போட்டுக்கிட்டேன். பார்த்திங்களா, எனக்கு அவரைக்காய் போடணும்னு இருந்தது, நான் அவரைக்காய் போடலை. ஏன்னா கொஞ்சம் முத்தல் மாதிரி இருந்தது அவரைக்காய்,
அதனால் எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சாம்பார், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் சாதம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர்லேருந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ காய் வேலை தான் எனக்கு காலையில். நான் வந்து 5 மணிக்கு சாதம் 2 ஈடு ஆற வச்சுட்டேன். அப்புறம் புளிக்காய்ச்சல் முதல் நாளே செஞ்சு வச்சுட்டேன். மாங்காய் துருவணும், தோல் சீவி வச்சுட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் உடச்சி வச்சுட்டேன். இப்போ லெமன் சாதத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம். எப்படின்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம், மஞ்சப்பொடி, உப்பு போட்டுட்டு லெமனை நல்லா புழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 கிலோ லெமன் சாதம், ஒரு 10 லெமனாவது நான் புழிஞ்சேன். நல்ல பெரிய சைஸ். ஆக்சுவலாக 1 கிலோ, அதாவது ஒரு ஆழாக்குக்கு 2 லெமன் புழிவாங்க அம்மா. ஒரு ஆழாக்குக்கு 2 புழிவாங்க, அது புளிப்பை பொறுத்து. நான் நல்ல ஒரு 10 to 12 பழம் புழிஞ்சுட்டேன். வெங்காயத்தையும் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷியாம் தான் கேட்டான், மம்மி நீ எப்படி நறுக்கிண்டே வேலையும் பார்ப்பேன்னா. பரவாயில்லடா, மணி ஆகிடும், நான் நறுக்கி போட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தையும் நானே நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இவங்க வந்து அடுப்பை மூட்டி கொடுத்துட்டாங்க. இப்போது டக்குன்னு நம்ம வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணணும். கிருஷ்ணார்ப்பணம். அடுப்பை ஏற்றின உடனே நம்ம வந்து பெருமாளையும் பிள்ளையாரையும் கூப்பிட்டாச்சு. என் குலதெய்வம் என் கூடயே இருக்கும், அந்த நம்பிக்கையில் தான் நான் வேலை பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீ கொஞ்சம் கம்மியாக வச்சாச்சு. எப்போதும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா எல்லாம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்பி நம்ம பத்தூஸ் கிச்சனில் பண்ணலாம். நம்ம வந்து பாம் ஆயில் அதெல்லாம் பண்ணுறதில்ல, ரீஃபைண்ட் ஆயில் தான். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலவை சாத ஆர்டரை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா சாதம் தனித்தனியாக கலர வேண்டியிருக்கு, வேலை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கலவை சாதத்துக்கு வந்து நம்ம டிமாண்டும் பண்ணலாம் நல்லாவே. ஏன்னா ஒவ்வொரு சாதமும் வெரைட்டி ரைஸ் அப்படின்னும்போது சாதாரணமாகவே நீங்கள் கடையிலாம் பார்க்கலாம், இன்னொரு டப்பாவே 30 rupees 40 rupees வெளியில் விற்கிறாங்க. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் சாதம் சாலிடாக 100 ரூபா சொல்லுவாங்க. ஷாம் பார்த்தீங்கன்னா குழந்த மாங்காய் திருவ ஆரம்பிச்சிட்டான். காத்தால் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு வந்து உக்காந்துட்டான். நிஜமாகவே தான் சொன்னேன், டேய் தம்பி, கேட்ரிங் வந்து உனக்கு இது பிடிச்சிருக்குடா, எனக்கு இது மாதிரி சண்டேஸில் நீ கூட இருடான்னு. அவனுக்கு ரொம்ப சாதாரணமாக எந்திரிக்க மாட்டான் சண்டேன்னா. ஆனால் இந்த மாதிரி ஆர்டர் அப்படின்னா குளித்து சுத்தபத்தமாக சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக டேஸ்ட் வரணும்னு வேண்டின்னு வந்து உட்காருவான் பையன். அதான் நினச்சிருந்தேன், எங்கள் சுதர்ஸ் பூச்சிக்கிட்ட எங்கள் அக்கா பசங்க பண்ணுறாங்க இல்லையா, அமுச்சு விடலாமா, நடுவில் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் வேலையை அப்படின்ட்டு. அது ஒரு நாள் வந்து அதுவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் ப்ராசஸ் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், காயெல்லாம் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து இதில் நான் போட்டுடலாம். இந்த சாம்பார் சாதத்தை செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா டபராவை போட்டு மூடிட்டு டபரா திறந்தேன் பாருங்கள், கையில் நல்லா ஆவி அடிச்சிருச்சு. இன்னும் அந்த ரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் கையில். தோல் உறிஞ்சு எதாவது சொல்லுவாங்களே, தீப்புன்னு அவ்வளோ சீக்கிரம் ஆறாதுன்னு, அந்த ஆவி அப்படி அடிச்சிருச்சு ஒரு நிமிஷத்தில். இது வந்து 3 கிலோ டபரா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 2.25 வரைக்கும் நம்ம வந்து தைரியமாக வைக்கலாம். நான் கொஞ்சம் 3 கிலோவுக்கு வழிய செஞ்ச சாம்பார் சாதம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடும்போது இந்த ஆர்டர் பண்ணவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. பெரிய மாங்காய், ஒரு 3 மாங்காவை கொடுத்தேன். டே திருவிழா தம்பின்னு சீவின்டே இருந்தான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுங்கிறது அதுவும் 4 பேருக்கு செஞ்சு போடுறது அப்படின்றது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம். அது காசுக்கு தான் பண்ணுறோம், இருந்தாலும் திருப்தியாக, ஆத்ம திருப்தியாக நம்ம இதை வந்து செஞ்சு தரணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். எப்படி ஒண்டியாக செய்கிற அப்படின்னு எல்லோரும் என்னை கேட்பாங்க. எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சம்பாதிக்கிறத தாண்டி இது ஏன் நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திருப்திக்காக தான். சரிங்களா? எல்லோரும் சொல்கிறாங்க கேட்ரிங் பண்ணுற, அப்புறம் யூடியூப் வச்சுருக்க, ஹோம் டியூஷன் போகிற, ஸ்கூலில் இருக்க அப்படின்னு. எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்தது தான். பார்த்தீங்களா? டியூஷன் ஸ்கூல் ரெண்டும் ஒன்று தான். பாடம் சொல்லி கொடுக்கறது. பத்தூஸ் கிச்சனில் தான் ஜொமோட்டோவோட லிங்க் வச்சுருக்கேன். ஜொமோட்டோ ஆர்டர் வந்து க்ளவுட்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதுனால எப்பயாச்சும் தான் வரும். தட் மீன்ஸ் நம்ம ஆன் பண்ணி சாயந்தரத்துல தான் நான் ஆன் பண்ண முடியுது. ஃபுல் டே பண்ண முடியாது. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு தான் நான் பண்ண முடியும். 7லேருந்து 11 மணி வரைக்கும் நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு 3 ஆர்டர் வந்தால் பெரிய விஷயம். பத்தூஸ் கிச்சனுடைய குக்கிங் ஆர்டர் மந்த்லி 1, 2 அப்படி தான் வரும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி டெய்லி ஆர்டர்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்கும் தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, உணர்ந்த மிளகா தாளித்து வச்சுட்டு கலந்த சாதத்தெல்லாம் நம்ம கொட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புல்ல வந்து அதையும் அவன் டிபார்ட்மெண்ட். ஸோ தேங்காய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, மாங்காய் இதெல்லாம் ஷாம் டிபார்ட்மெண்ட். இது பார்த்திங்களா சாம்பார் சாதத்துக்கு ரெடியாக இருக்குது. பாருங்க கொதிக்குது. இப்போ இதை தூக்கி அதில் நம்ம போடணும். இந்த விஷயத்துக்கும் நான் இவங்கள தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு அந்தளவுக்கு எடுத்து போட வராது, ஆவி அடிச்சிரும் அந்த கையிலன்ட்டு. நான் கலர இவர் எடுத்து ரைஸை போட இல்லைன்னா கட்டி கெட்டுடும். இது இருக்குது பார்த்திங்களா சாம்பார். இந்த சாதமும் பருப்பும் சேர்த்து வேக வச்சது நம்ம அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உருண்டையாகிடும். அதனால் நம்ம கலரி விடணும். கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கலர போது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து கற்றுக்கணும். கிளறி விடுறது தான் குக்கிங்கில் ஒரு பெரிய விஷயம்னுவாங்க. பார்த்திங்களா? சூப்பராக வந்து சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. கொத்தமல்லி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 கட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டு வந்து 15 ரூபான்னு சொல்கிறாங்க. தெரிஞ்ச கடைன்றதுனால பேசி 10 ரூபான்னு வாங்கினோம். இது வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் ஐஷு டிபார்ட்மெண்ட் உடச்சி வச்சுருந்தாங்க பாயசத்துக்கு. பாருங்க கட்டிங் மாஸ்டர் எங்கள் ஷாம் தான் எந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கான்னு. யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னும் நமக்கு யாரும் வரல, பழகலை. ஸோ யாராவது என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்கன்னா இனிமேல் இந்த ஆர்டர்லாம் வந்தால் அவங்கள கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு என்ன வேணாலும் நம்ம அவங்களுக்கு பண்ணிடலாம். நம்ம சமையல்னால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மாங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சாம்பார் சாதத்தில் போட்டுட்டு கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கடைசியாக இதை தாளிச்சிக்கலாம். இது வந்து கருவேப்பிலை இப்போ நான் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தேன். ஒரு ஈடு, 2வது ஈடு கருவேப்பிலை பொடிக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா டப்பியில் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வேர்க்கடலை இது எல்லாமே. இது வந்து பாயசத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வந்து கருவேப்பிலை பொடிக்கு வறுத்து வச்சுருக்கேன் சாமான் எல்லாமே. இப்போ கருவேப்பிலை பொடி நம்ம அரைச்சிடலாம். மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சு நம்ம வந்து கருவேப்பிலை பொடி அரைக்கலாம். பால் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக காயட்டோன்னு வச்சுருக்கேன். ஏன்னா பாயசம் ரெடி ஆகணுன்ட்டு. இதுக்கு நடுவில் தேங்காய் திருவணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மூடி, அதுவும் 1.5 கிலோ. 3 தேங்காய் உடைச்சேன். சரிங்களா? கொஞ்சம் பூவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு துருவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாம் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம் தேங்காய் சாதத்துக்குன்னு. வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே தாளித்து கொட்டி நம்ம தேங்காவையும் அதிலே போட்டு ஒரு பரட்டி சாதத்தில் கொட்டினோன்னா தேங்காய் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ இந்த 6 சாதத்துக்கு தாளிப்புக்கே நான் வந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ உளுந்தம்பருப்பு, 1/2 கிலோ வேர்க்கடலை வாங்கினேன் தாளிக்கிறதுக்கே. ஏன்னா 100 கிராம் போட்டால் கூட நமக்கு தாளிக்கணுன்றதுக்காக. பாருங்களேன், தேங்காய் பூ மாதிரி துருவி போட்டாச்சு. தேங்காய் சாதம் பிடிக்காதவங்களே சொல்ல முடியாது. அதே மாதிரி தேங்காய் சாதத்தில் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு கலக்கும்போது ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்து பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு கல் உப்பு கம்மியாக தான் இருக்கணும் தேங்காய் சாதத்துக்கு. ஸோ கருவேப்பிலை பொடி ரெடி. கருவேப்பிலை சாதத்துக்கு நான் வேர்க்கடலையும் போடுவேன். இப்போ எல்லாமே பொடிச்சாச்சு.
இப்போ சாதம் கலந்துட்ட பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து ஜவ்வரிசி வறுத்துட்ருக்கேன், வறுத்து வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஜவ்வரிசி சேமியா ரெண்டுத்தையுமே நம்ம வறுத்து சூப்பரான ஒரு பாயசம் செய்ய போகிறோம். ஆல்ரெடி பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பால் ஆறின பிறகு தான் இதில் நம்ம பாயசத்தில் சேர்க்கணும். சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா கலந்து வறுத்து விட்டுட்டு நெய்யில் அதே கடாயிலேயே நம்ம முந்திரி திராட்சை இல்லாமல் வறுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை நம்ம வந்து கடையில் தான் வாங்கினோம், ரேஷனில் சர்க்கரை கிடைக்கல. வாங்க பெரிய டபராவில் ஆறின சாதத்தை போட்டு தேங்காய் சாதம் கலரலாம். ஆக்சுவலாக நான் காரமும் உப்பும் ஒரு கல் கம்மியாக தான் போட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா 9வது மாதம் புள்ளத்தாச்சி பொண்ணு சாப்பிடணும். ரொம்ப காரமாகவோ உப்பு கரிக்கிற மாதிரியோ கொடுத்துட்டா குழந்தையால் சாப்பிட முடியாது, அதாவது அந்த புள்ளத்தாச்சி பொண்ணால் சாப்பிட முடியாது. ஸோ சீமந்த பொண்ணு சாப்பிட்ற மாதிரி நல்ல என்ன சொல்கிறது, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காய வாசனை, உப்பு ஒரு கல் கம்மியாக தான் போட்டிருந்தேன். இது வந்து தேங்காய் சாதம். நல்லா ஒரு பெரிய டபரா எடுத்து அந்த டபராவில் தான் ஒவ்வொன்றா நான் கலக்க ஆரம்பித்தேன். ஆனால் சாதத்தை முதல்லையே எந்தெந்த தூக்கில் போட போகிறோமோ அதில் வந்து போட்டு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வளவலன்னு பேசுகிற மாதிரி நினைக்காதீங்க, ஒவ்வொரு தகவலையும் ஷேர் பண்ணணும் இல்லைங்களா. பாருங்கள், இப்போ தேங்காய் சாதம் எடுத்து போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலைக்கு அந்த சாதம் கலரிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதத்தை நல்லா ஆறின சாதத்தில் கருவேப்பிலை பொடியை போட்டு நம்ம கலக்கணும், அந்த வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்படி எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே தான் விடணும். நம்ம முதல்ல எண்ணெய் விட்டால் வேலைக்காகாது. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். சேமியா ஜவ்வரிசி வெந்து ஆறிட்டுருக்கு, சர்க்கரை போட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலை சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது மாங்காய் சாதத்துக்கு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை சாதத்தை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து மாங்காய் சாதமும் லெமன் சாதமும் தாளிக்கணும். இந்த டபராவில் தான் கொடுத்து விட்டுருக்கேன் கருவேப்பிலை சாதத்துக்கு. இது பாருங்கள், இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எதுவுமே இருக்காது, நம்ம தாளித்து கொட்டணும். ஆனால் வறுக்கும்போதே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வேர்க்கடலைலாம் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணிட்டோம். கருவேப்பிலையோட அது டேஸ்ட்டாக இருக்கும். இது மாங்காய் சாதம் வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சாதம் வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க மாங்காய் சாதத்தை நம்ம வீட்லேயே. அவங்க கேட்டது என்னமோ எல்லாமே 1 கிலோ தான், நான் எல்லாமே 1.5 கிலோவுக்கு செஞ்சு வச்சுருந்தேன். இது நம்ம பசங்களோட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபேவரட் லெமன் சாதம். அவருக்கு இந்த லெமன் சாதம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் புளி சாதம் விரும்புகள், இவர் மட்டும் லெமன் சாதம் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் லெமன் சாதம் நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணேன், ஏன்னா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ கலக்க ஆரம்பிச்சிட்டு லெமன் சாதம். இந்த வெரைட்டி ரைஸோட வேலை பார்த்தீங்களா, எவ்வளோ வேலை பாருங்கள். அதாவது ஒவ்வொரு சாதத்தையும் கலக்கணும், ரைஸை எடுத்து 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 போட்டு. இதுக்கு சாதம் குழம்பு ரசம் ஒரு கூட்டு பொரியல்னு ஃபுல் மீல்ஸை கடகடன்னு செஞ்சிடலாம். ஆனால் இது ரொம்ப கஷ்டம் வெரைட்டி ரைஸு, அதுவும் கேஜி கணக்கில் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சீமந்தம் அப்படிங்கிறதுனால 2 உயிர் சாப்பிடும் இல்லையா, அதில் ஒரு நமக்கு சந்தோஷம். இது நம்ம வீட்டோட ஃபேவரட் புளிக்காய்ச்சல். முதல் நாள் நைட்டே நான் புளிக்காய்ச்சலை செஞ்சு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாதத்தில் கொட்டி இதை வந்து கலக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய மேஜர் வேலை. சாதம் அதே டபரா அதில் புளிக்காய்ச்சலை எடுத்து போட்டாச்சு. எண்ணெயோடு விடுங்க, அப்போ தான் நம்ம வந்து கலக்க முடியும். சாதம் ஆறின சாதத்தில் புளிக்குழம்ப நல்லா இந்த மாதிரி போட்டுக்கலாம், போட்டுட்டு கலரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம என்னென்ன சாதம் பார்த்தோம், லெமன் சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம், சாம்பாரும் பண்ணிட்டோம், கருவேப்பிலை சாதம் பார்த்துட்டோம். இதை இப்போ வந்து புளியோதரை கலந்துட்டுருக்கேன். இதை நான் கலக்கும்போது காத்தால மணி 8. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜல்லிக்கரண்டியே பிடிக்க முடியல. ஸோ கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், நான் பிடிச்சிக்கிறேன் யாராவது கலருங்கன்ட்டு. ஸோ இவங்க கலர்னாங்க. அப்படி எனக்கு திருப்தியாக இல்லை, நானே கலர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து போட்டு கலர ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஷேக் ஆகிருக்கு நிறைய, ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அவள் எந்திரிக்கவே இல்லை.
காத்தால எழுந்து நான் வந்து 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை பொடி, இதையும் வறுத்து முதல்ல வச்சாச்சு, கலந்தாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மேல் தாளிப்பு தாளிக்கணும், அப்படியே கொடுக்க முடியாது. மேல் தாளிப்பு தாளித்து அது மேலே வந்து நம்ம கொத்தமல்லியெல்லாம் தூவி கொடுக்கணும். கொத்தமல்லிலாம் தூவி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஹால் ஃபுல்லாக சாதம் இறஞ்சி கிடந்தது. இது ஆர்டர் அமுச்சிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வைக்கணும் வீடை. 2 கிலோ புளியோதரை கேட்டதுனால பெரிய தூக்குவாளியில் தான் நான் வந்து புளியோதரையை போட்டுட்ருந்தேன். இது லெமன் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே கொத்தமல்லியெல்லாம் தூவணும். அடுத்து என்ன சாதம்னு பார்க்கலாமா? இது வந்து புளி சாதம். நல்லா ஊற வச்சு கிளறி தூக்கி அதுலேயும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நல்லா குழிக்கரண்டில் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம தாளித்து கொட்டணும். வேலை நல்லா பெண்டு கழுவுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், தேங்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், மாங்காய் சாதம், புளியோதரை, லெமன் சாதம், எல்லாத்துலேயும் மூடியை திறப்பாங்க. எல்லாத்துலேயும் நான் கரண்டியாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட போகிறேன். தேங்காய் சாதம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை சாதத்தை ஒரு கலரி விட்டுட்டேன். தூக்குவாளி இன்னும் இந்த மாதிரி ஒரு 2-3 செட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பை மேல் தாளிப்பு டப்பாவை மூடுறதுக்கு முன்னாடி தாளித்து கொடுத்துடணும். அப்போ அவங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக வாயில் மாட்டும். எப்படி இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி நம்ம கொடுத்தா தான் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப வாய்க்கு நல்லா இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டேன். இது கருவேப்பிலை சாதம் நல்லா கிளறி விட்டாச்சு. லெமன் சாதம் இது தலையிலையும் இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இது புளியோதரை, இதுக்கும் நம்ம தாளிப்பை போட்டாச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் நல்லெண்ணையும் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்களா? இன்னும் பாயசம் ரெடி பண்ணணும். பாலையும் இதையும் ஒன்று சேர்க்கணும். 5 சாதத்தை எடுத்து வச்சாச்சு. தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், லெமன் சாதம், புளியோதரை 5 சாதமும் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாம்பார் சாதம், அதுக்கும் கொஞ்சம் தாளிப்பு போட்டுடலாம். இது மேலேயும் தாளித்து கொட்டியாச்சு. கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாம். இப்போது இதையும் கிளறி கொடுக்கலாம். ஆடை கட்டிடுச்சு, ஏன்னா இறக்கி வச்சிட்டேன். இப்போது இந்த அளவு கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் இலையில போட்டு சாப்பிடும்போது சாம்பார் சாதம் நல்லா நம்ம சாப்பிட முடியும். இல்லைனா கெட்டிடும். நீங்கள் வந்து முதல்லையே ரொம்ப கெட்டியாக கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட முடியாது. இப்படி கொடுத்தீங்கன்னா தான் ஆறுனா கூட ஓரளவுக்கு நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சாம்பார் சாதம் ரெடி. எல்லாத்துக்கும் கொத்தமல்லி தூவலாம் வாங்க.
அதில் சாம்பார் சாத்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். போகிறோம், நல்லா கலந்து விட்டுலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த டபரா ஃபுல்லாக வடிய கொடுத்தேன். தேங்காய் சாதம், கொத்தமல்லி தூவிடலாம். நம்ம பரிமாறும்போது கலரி பரிமாறணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ரிங்க்கு வேறு என்னெல்லாம் வாங்கலான்னு சொல்லுங்கள். கேரியர் வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்ற ஒரு கேரியராவது நான் இப்போது வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பத்தூஸ் கிச்சன் அப்படிங்கிறத ஜொமோட்டோலேயும் லிங்க் இருக்குது. உங்களுக்கு ஜொமோட்டோவில் போயிட்டு எதாவது ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பத்தூஸ் கிச்சனை பாருங்கள். பாயசம் ரெடி பண்ணிடலாம் வாங்க. பால் அதில் ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் அந்த வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இதில் கொட்டிடலாம். ஏலக்காய் வந்து நான் வந்து பொடி பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி தட்டி தான் போடுவேன். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்து கொட்டினோன்னா பார்க்கவே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் வந்து பத்தூஸ் கிச்சனில் பாயசம் ரொம்ப ஸ்பெஷல். நிறைய நட்ஸ் எல்லாம் போடுவேன். அப்போ தான் அந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பாயசம் மட்டும்தான் ஸ்வீட் அப்படின்னா நம்ம இதெல்லாம் போட்டு கொடுத்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பாயச தூக்கி அதை பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது ஊறுகாய் மிளகா, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஊறுகாய் மிளகா வருங்க. நெடி அடிக்கும், கொஞ்சம் பார்த்து வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மிளகாக்கு மேலே கேட்டிருந்தாங்க. ஒரு பேக்கெட் அப்படியே நான் மொத்தமாக வறுத்து எடுத்து அதையும் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நமுத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊறுகாய் மிளகா வறுத்த பிறகு அப்பளம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 50 அப்பளமாவது கேட்டாங்க. அப்பளத்தில் கூட கலப்படம் ஃப்ரெண்ட்ஸ். அது நடுவில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் பொரியுது. ஒரு சிலது கிட்டத்தட்ட ஒரு பெருசாக பொரியுது, ஒரு சிலதெல்லாம் வந்து குட்டியாக தான் வந்து பொரியுது. ஸோ அப்பளமும் ஒரு பெரிய பக்கெட் மாதிரி ஒரு இதில் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் பத்தூஸ் கிச்சனுடைய ஆர்டர், அதாவது சீமந்த ஆர்டர் பேக் பண்ணி வச்சுட்டேன். பொருள் எல்லாம் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால நான் வந்து பத்தூஸ் கிச்சன் பிகேன்னு போட்டு தான் அனுப்புகிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால பத்திரமா எல்லாமே திரும்ப வந்துடுது. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள். சேனல் வந்து ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் ரெவென்யூ எனக்கு கிடைக்கல. நான் ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை. வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ரெவென்யூ கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கீங்க. வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 2000 தான் இருக்குது. 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய சேனலுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை எல்லாமே நான் வந்து வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து சந்திரா மாமியுடைய ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொருத்தருடைய வீடியோவையும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க ஆர்டர்லாம் முடித்த பிறகு பசங்களோட உட்காந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ராதிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டேன், வாமா பாப்பான்னு சொல்லிவிட்டு. ஸோ ராதிகா வந்து உட்காந்தாச்சு. வீட்டில் சுண்டல், புளியோதரை, சக்கரை பொங்கல் இது எல்லாமே இருந்தது. சாம்பார் சாதம் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாம் வச்சுட்டு பசங்களோட உட்காந்து மொத்தமாக நாங்கள் சாப்பிட்டோம். நான், அப்புறம் இவங்க, அப்புறம் ஷியாம், ஜானு, ஐஷு, ராதிகா, அதுக்கப்புறம் ஹிருதயா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். அன்பு, அருண் மட்டும் மிஸ்ஸிங்கு. வாங்கடா அப்படின்னா அவனுங்க வரல. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னுடைய சேனலுடைய லிங்க்கை அனுப்பி வைங்க. இது எனக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு
இந்த சேனலில் என்ன மாதிரியான ரெசிபி வேணுமோ அதெல்லாம் பாருங்கள். ஜொமேட்டோவில் போய்ட்டு பத்தூஸ் கிச்சனுடைய ரெசிபியெல்லாம் என்னென்ன இருக்குது, மெனு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து பெருமாளை எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.